2 சொட்டு கண்ணீர், அதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. அதை மட்டும்தான் நாமளே உருவாக்க முடியும். வேற யாரும் அதை உருவாக்கிலாம் தர முடியாது. வேற எங்கேயாவது நம்மளுக்கு இங்க வாங்க, உங்களுக்கு ஆனந்த கண்ணீர் எப்படி வர்றதுன்னு நாங்க ஒரு வாரம் ட்ரைனிங் கொடுக்குறோம், எங்க கிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஆனந்த கண்ணீர் கடவுளுக்கு முன்னாடி போனா தானா வந்துரும் யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நினைந்து நினைந்து உருகி உருகி அவனை நெக்கு நெக்காக உள்ளே அனுபவிக்கிற போது இந்த கண்ணுல இருந்து 2 சொட்டு கண்ணீர் அப்படி அவன் திருவடியில விழும் பாருங்க. அப்போ நீங்க சொல்றதுக்கு முருகன் செவி சாய்ப்பார். அப்பதான் நீங்க முருகனை கும்பிடுறீங்க. அது வரைக்கும் பொருட்களை பரப்பி வச்சு அவருக்கு என்ன காட்டுறோம், இந்த பொருள்லாம் இந்த உலகத்துல இருக்கு அப்படி. ஆக முருகப்பெருமான் ஞான பண்டாரமாக நமக்கு நிற்கிறார். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார். எப்படிங்க